நீ சீசரோட மனைவி, உன்னை எப்படி நான் மணப்பது? அது சீசருக்கு செய்கிற துரோகம் இல்லையா? ஆண்டனி கிளியோபாட்ராவிடம் மிகவும் கோபமாக பேசுகிறான். மெல்லிய உடையணிந்து அன்னம் போல நடந்து வந்து உலகின் ஒட்டுமொத்த அழகையும் தன் நளினத்தில் காட்டி எந்த ஆணும் மயக்கம் கொள்ளும் போதையை தன் கண்ணில் நிறுத்தி உதடுகள் கவிதை பாட கிளியோபாட்ரா காதல் பேசினாள். நான் ஆண்டனியின் காதலி. அவளை தட்டிவிட்டு வெளியேறினான் ஆண்டனி. 4 அடி எடுத்து வைத்தவன் மீண்டும் வேகமாய் வந்து சீசரின் உருவச்சிலையை கீழே தள்ளிவிட்டு கிளியோபாட்ராவை தழுவிக்கொண்டான். வீட்டில் கைதட்டல் சத்தம் சிறிது நேரத்துக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது. கிளியோபாட்ராவாக நடித்த பெண் வெட்கத்தில் முகம் மூடினாள். ஒருவன் மட்டும் அவளை பார்த்து கொண்டே நின்றான். மெல்ல காதல் இவனிடம் தொத்தி கொண்டது. அவள் தந்தையிடம் இலக்கியம் பயின்றான், பேசினான், ஷேக்ஸ்பியரை வாசித்தான், காதல் கவிதைகள் எழுத பழகினான். அதை எடுத்துச் சென்று அவளிடம் வாசித்து காட்டினான். அவள் அவனை விட 4 வயது பெரியவள். மைக்கேல் ஏஞ்சலோ செதுக்கிய பெண் சிலை உயிர் பெற்றதை போன்றதோர் அழகு. செல்வ சீமாட்டியாய் பிறந்தவள். நீ குழந்தையாய் இருந்த பொழுதே உன்னை எனக்கு தெரியும் என தன்னிடம் காதல் சொன்னவனை பார்த்து ஏளனம் செய்தவள். அவனுக்காக தன் செல்வ வாழ்க்கையை விட்டு வறுமையில் வாடினாள். ஊரில் உள்ள செல்வந்தர்களை எல்லாம் உதறிவிட்டு அவனை திருமணம் செய்து கொண்டாள். அவனும் இறக்கும் வரை அவளை மட்டுமே நேசித்தான். நல்ல சிந்தனையாளனை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி புரட்சியாளனாய் மாற்றினாள். அனைத்து எதிர்ப்புகளையும் அவனோடே சந்தித்தாள். அவனோடு இறுதி வரை ஓடிக்கொண்டே இருந்தாள். ஒரு திசையில் வறுமை, இன்னொரு திசையில் நோய். எல்லா இடங்களிலும் காவலர்கள், செல்வந்தர்கள், அடியாட்கள் என அனைவரும் துரத்தி கொண்டே இருக்க இறுதி வரை அவன் கரம் கோர்த்து ஓடிக்கொண்டே இருந்தாள். வீட்டு வாடகை தர முடியாமல் வீதியில் பொருட்களை வீசி எறிந்தபோது கை குழந்தையுடன் தன் கணவன் எழுதிய காகிதங்களை தேடி திரிந்த பெண். தன் கணவன் உலகிற்காக பிறந்தவன் என்பதை முழுமையாக நம்பினாள். தன் பிள்ளைகள் வறுமையில் இறந்து போனாலும், தன் உடல்நிலை சரியில்லாமல் போன பின்னும் தன் கணவன் குடும்பம் பற்றி சிந்திக்காமல் உலகிற்காக சிந்தனை செய்வதை விரும்பி ஆதரித்தவள். அவள் இல்லை என்றால் நிச்சயம் அவன் வாழ்வில், அவன் கனவில், அவனது லட்சியத்தில் தோற்றுக்கூட போயிருப்பான். இன்று உலகம் அவனை போற்றுகிறது, அவன் கொள்கைகளை பின்பற்றுகிறது, அவனை தலையில் தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடுகிறது, அவனை தத்துவவாதியாக, மேதையாக பார்க்கிறது. அதற்கு முக்கிய காரணம் அவளும் அவளது காதலும். எத்தனையோ காதல் கதை கேட்டிருப்போம். ரோமியோ ஜூலியட், அம்பிகாவதி, அமராவதி. என்னை பொறுத்தவரை இவர்கள் காதல் கதையே வரலாற்றில் சிறந்த ஒன்று. வெறும் வரலாறோடு மறைந்த கதை. அவன் காரல் மார்க்ஸ், அவள் ஜென்னி மார்க்ஸ். ஆம், இது கார்ல் மார்க்ஸ், ஜென்னி மார்க்ஸோட காதல் கதைதான். நன்றி.